ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளைங்கள வந்து ரொம்ப செல்லம் குடுப்பாங்க. எஸ்பெஷலி இந்த பாய்ஸ் வந்து அம்மா அம்மா இருக்கவங்க வந்து அந்த பாயோட அம்மா வந்து ரொம்ப வந்து செல்லம் குடுப்பாங்க. செல்லம் குடுத்து வளர்ப்பாங்க சரிங்களா? ஸோ வந்து அந்த மாரி செல்லம் குடுத்து வளர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நல்லது கெட்டது இது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து பிரிச்சு பார்க்க தெரியல. அதுவும் இல்லாம கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அதெல்லாமே வந்து அ அதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமா ஒரு காஃபி குடிக்கிற மாரி, ஒரு சாப்பிடுற மாரி அந்த மாரி ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு மிட்டாய் வாயில வச்சு போற மாரி அந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ வந்து அந்த மாரிலாம் வந்து பிள்ளைங்கள வந்து தயவு செஞ்சு எந்த பெற்றோரும் வந்து செல்லமே குடுக்காதீங்க. அவங்க வந்து பிள்ளைங்க வந்து நல்ல பிள்ளையா வந்து உங்ககிட்ட காமிச்சுக்குவாங்க. சரிங்களா? எத்தன பொம்பள பிள்ளையோட வாழ்க்கைய சீரழிக்கிறான் செய்றான்னு உங்களுக்கு தெரியாது. கடவுளுக்கு தான் தெரியும். சரிங்களா? அதனால வந்து என்ன பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு வந்து செல்லம் குடுக்காதீங்க. எஸ்பெஷலி பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து செல்லம் குடுக்காதீங்க. சரிங்களா? தப்புனா தப்பு, கரெக்ட்டுனா கரெக்ட்டு அப்படின்னு சொல்லணும். அதாவது வந்து எங்க அப்பாவெல்லாம் சொல்லுவாரு, "நான் வந்து எல்லா பிள்ளைங்க மேலயுமே ஒரு கண்ணாவே இருப்பேன்" அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு கரெக்ட்டா வீட்டுக்கு வரேனா, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்துறேனா, இல்ல எங்க போறேன், ஏது பண்றேன் அப்படின்ட்டு யாராவது இப்ப வந்து அந்த ஒரு தாலுகா இருக்குதுன்னா, அந்த தாலுகாக்குள்ள உள்ள கடையெல்லாம் வந்து இப்ப ரெகுலரா வந்து ஒரு தாலுகாவுல வந்து நம்ம வந்து ஒரு பொருள் வாங்க போனோம் அப்டின்னா, அந்த கடை ஃபுல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ வந்து இந்த மாரி என் பொண்ணு வந்து இந்த மாரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்ட்ட சொல்லுங்க அப்டின்னு சொல்லி அந்த கடைக்காரவங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. அப்டி இல்லன்னா யாராவது வந்து எங்க ஊர்க்காரங்களே வந்து யாராவது எதர்ச்சியா வந்து எதிர்பாராத விதமா வந்து அ என்ன மீட் பண்ற மாரி அந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. சரிங்களா. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, எங்க அப்பா சொல்லுவாரு, நான் வந்து நீங்க பிள்ளைங்க வந்து எந்த வகையிலயும் வந்து கெட்டு போகக்கூடாது. அ எந்த வகையிலயும் கெட்டு போகக்கூடாது. கெட்ட பிள்ளைன்னு பேர் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பிள்ளைங்கள வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். என் கண் பார்வையிலே அதாவது அவங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, என்னுடைய கண் பார்வையிலே தான் என்னுடைய 4 பிள்ளைங்கள் இருந்துச்சுங்க, வளர்ந்துச்சுங்க அப்படின்னு இன்னைக்கு கூட வந்து சொன்னாரு. சரிங்களா. அதே மாதிரி தான் வந்து நீங்களும் வந்து உங்களுடைய கண் பார்வையிலே வந்து உங்களுடைய குழந்தைய வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அவன் நல்லது பண்றானா? கெட்டது பண்றானா? இத்தன ஒரு நான் 20,000 செல்லுமா 40,000 செல்லு, 1,00,000 செல்லெல்லாம் வாங்கி என்ன பண்ண போறாய்ங்க? அது வந்து சரிங்களா. நல்லா இருக்கட்டும். எல்லாரும் அந்த அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாரி எல்லாம் வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு குடுத்தா கூட ஒரு பிரயோஜனமா போயிரும். சரிங்களா. அவங்களுக்கு குடுத்தா கூட ஒரு பிரயோஜனமா போயிரும். அதுவும் இல்லாம இந்த மாரி ரூ. 1,00,000 நான் 1,00,000த்துக்கு ப்ரொஜெஸ்டர் வாங்கி வச்சிருக்கேன். நான் இந்த மாரி 40,000த்துக்கு டிவி வாங்கியிருக்கேன். இந்த மாரி லேப்டாப் ஒரு 80,000த்துக்கு வாங்கியிருக்கேன். அப்படிலாம் வந்து நெறைய பேர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டுருக்கேன். சரிங்களா. பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சீக்கிரம் வந்து அவங்களோட கல்யாண வயசுலயே வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துருங்க. அப்பதான் வந்து யாரோட லைஃபையும் வந்து ஒரு பையன் வந்து சீரழிக்க மாட்டான். சரிங்களா. பொம்பள பிள்ளைய வந்து யார்கிட்டயும் போய் பொம்பள பிள்ளைய வந்து சீரழியிறது சரிங்களா. அது இப்போ ஆம்பள பயலுக்கு சீரழிக்கிறவைங்க, பொம்பள பிள்ளைக சீரழிகிறவளுக. சரிங்களா. அதனால வந்து என்னன்னா, பொம்பள பிள்ளைகள விட ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பொம்பள பிள்ளைய கட்டி குடுத்துறணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா அம்மா அப்பாவும் நினைப்பாங்க. ஆனா, இப்போ நான் வந்து எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து பொம்பள பிள்ளைய கட்டி குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, ஃபர்ஸ்ட்டு அந்த ஆம்பள பயல கட்டி குடுக்கணும்னு நினைங்க. சரிங்களா. திருமண வயது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. திருமண வயது 21 ஆண்களுக்கு வந்து திருமண வயது 21, பெண்களுக்கு வந்து திருமண வயது 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கரெக்டான ஸ்டேஜ்லயே வந்து நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி அப்படின்னு வந்துட்டா வந்து அவங்க வந்து மத்த மத்த ஃபேமிலி வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. ராங் நம்பர்லேருந்து கூட வந்து பேசுறாங்க, வைக்கிறாங்க. அதான் கல்யாணம் ஆன ஒரு பிள்ளைட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வந்து அது வந்து எப்படி நம்மளோட பலவீனத்த அவங்களோட பலமா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப பாய்ஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கேர்ள்ஸோடைய பலவீனம் என்னவோ அத தெரிஞ்சுக்கிட்டு, அத வந்து அவங்களே வந்து பாசிட்டிவா மாத்திர்றாங்க. சரிங்களா? அத வந்து அவங்களுக்கு சாதகமா வந்து மாத்தி இது பண்றாங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து இடம் குடுக்கக்கூடாது. சரிங்களா? நான் பேரண்ட்ஸ்ட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து பேசுறதுக்கு சரி ரொம்ப ரொம்ப அதாவது வந்து இந்த ஆன்லைன் ஒர்க் தான் பண்றாங்க அப்படின்னா மட்டும் நீங்க டச் செல்லுக்கு அலோட் பண்ணுங்க. இல்லன்னா அலோட் வந்து பண்ணாதீங்க. சரிங்களா பேரண்ட்ஸ். அது வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படிதான் சொல்லுவான். என் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்லுவான். என்னன்னா வந்து, நான் வந்து சின்ன பிள்ளைலேருந்து இப்ப வரைக்கும் வந்து
அ முழங்கால் முழங்கால் எங்க அப்பா வந்து பனிஷ் பண்ணுவாரு இப்போ வரைக்குமே. ஆம் அவர் முழங்கால் போட சொன்னா முழங்கால் போடணும். அவர் என்ன சொல்றாரோ அத மட்டும் தான் கேட்கணும். நாங்கன்னு வந்து ஃப்ரீயா இருந்ததில்ல, செஞ்சதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? இன்னைக்கு அதோட ரிசல்ட் என்னன்னா, என்ன 11 வருஷமா இப்ப வந்து என்னோட ஃப்ரெண்டா இருக்கான். சரிங்களா? அவன்கிட்ட வாங்குன அவன் வந்து அம்மா, அப்பா கிட்ட வாங்குன அடி, திட்டு எல்லாமே வந்து அவன வந்து நல்லா செதுக்கியிருக்கு. சரிங்களா? அதே மாரி பேரண்ட்ஸ் வந்து அதாவது வந்து "கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது" அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால வந்து நீங்க வந்து எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்றீங்கன்னா, நம்மளோட பிள்ளை வந்து எங்க போகுது? என்ன பண்ணுது? நம்ம பிள்ளை எங்க போகுது? என்ன பண்ணுது? யாரோட சுத்துது? எப்போ வீட்டுக்கு வருது செய்யுது? ஆ ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? காலேஜ்ல என்ன நடந்துச்சு? வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, அங்க என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி வந்து கேட்கணும். முக்கியமா எத பத்தி கேட்கணும்னா, ஃபோனு. யாராவது இன்னைக்கு கால் பண்ணாங்களா? யாராவது மெசேஜ் பண்ணாங்களா? சரிங்களா? அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். சரிங்களா? கோபிநாத் சார் சொல்லுவாரு, "நம்பி ஏமாந்தாலும் தப்பில்ல. நம்புங்கன்னு" சொல்லுவாரு. நம்பி ஏமாந்தது தான் அதிகம். அதிகம். சரி இருந்தாலும் வந்து பரவாயில்ல. இதுவும் ஒரு வாழ்க்கை பாடமா, அனுபவமா இருக்கட்டும். சரிங்களா? ஸோ வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நீங்க வந்து பிள்ளைங்கள வந்து கண்டிச்சு வளங்க. கண்டிக்காம வளர்த்தீங்க அப்டின்னா வந்து, பின்னாடி காலத்துல வந்து ஒரு தறுதலையாவோ, ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒ எதுக்கும் உதவாத ஒரு நபரா வந்து உங்க குழந்தை வளரணும் அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா மட்டும், அவங்கள வந்து செல்லம் குடுத்துக்கங்க. சரிங்களா? யாருமே நீ வந்து சேட்டை பண்ணாங்க, உங்க உங்க பிள்ளைங்க வந்து சேட்டை பண்ணாங்கன்னா, அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒதுக்கி வச்சுருவாங்க. சரிங்களா? ஆ நீங்க நெனைக்கிறீங்க, நாங்க பணக்காரவங்க, எங்கள்ட்ட 1000 வசதி இருக்கு, நாங்கலாம் இருந்துக்கோன்னு சொல்லி நெனைப்பீங்க. என்னதான் இந்த 1000 இருந்தாலும் வந்து, எவ்வளோ கஷ்ட நஷ்டமா இருந்தாலும், சொந்தக்காரங்க அப்படின்றது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆ அதே மாரி தான் வந்து அதே மாரி வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரிங்களா? ஸோ வந்து சொந்தக்காரங்களும் நம்மளுக்கு வேணும். அவங்க வந்து சொல்லுவாங்க, நல்லது கெட்டது சொல்லுவாங்க. ஆனா, நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? இது நல்லது, இது கெட்டது, இந்த பாதையில போணும், இந்த பாதையில வரணும். சரிங்களா? அதெல்லாம் வந்து சொல்லிக் குடுங்க. அவங்கள வந்து கண்டிச்சு வளங்க. அடுத்தது கலியமூர்த்தி சார் சொன்ன மாரி வந்து, ஆசிரியரால ஒரு மாணவன் தண்டிக்கப்படல அப்டின்னா, பெண் பெண்ண அதாவது வந்து ஆசிரியரால் ஒரு மாணவன் கண்டிக்கப்படவில்லை என்றால், பின்னால் என்னைப் போன்ற காவல் அதிகாரியிடம் அவர்கள் தண்டிக்கப்படப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இப்ப வந்து நான் ட்ரெய்னிங் போற இடத்துலயுமே வந்து அடிக்கவே மாட்டாங்க. பிள்ளைங்கலாம் அடிக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்ட்டு, ம் அடிக்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படி சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? ஸோ வந்து அந்த சார் சொல்றது ரொம்ப உண்மை. அது வந்து ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்து ஒரு நல்ல நிலைமையில இருந்தாலும், இல்லைனாலும், அந்த ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது வந்து எதுக்கு அடுத்த பிள்ளைகளோட வாழ்க்கைய வந்து பாழாக்கி சீரழிச்சு உங்களுக்கு வந்து அதில என்ன கிடைக்க போகுது? ராங் நம்பரா சரி ஓகே. ராங் நம்பர்ன்ட்டு வச்சுருங்க. சரிங்களா? இனிமேல் வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஏதாவது உங்களுக்கு ராங் நம்பர்ன்னு வந்துச்சுன்னா வந்து எங்ககிட்ட தெரிவிங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து ஏதோ ஒரு எ ஏதோ ஒரு இது அனுப்பி விட்டுருச்சு அப்படின்னா, கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா? அதாவது வந்து ராங் நம்பர கூப்பிட்டு வந்து எப்படி ராங் நம்பர் வந்துச்சு? ஏன் ராங் நம்பர் வந்துச்சு? ஏன் கரெக்ட்டா போடல? சரிங்களா? பதட்டத்தில போட்டோம் அப்படி இப்படின்னு பொய் சொல்றத விட, பெண்களுடைய பாதுகாப்புக்குன்னு அரசாங்கம் வந்து நெறைய விஷயம் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. சரிங்களா? என்னன்னா பேசாம வந்து இந்த ராங் நம்பர் வர்றவங்க, நம்மகிட்ட ராங்கா பேசுறவங்க, இந்த மாரி பிள்ளைங்கள வந்து சீட் பண்றவங்க, செய்றவங்க, அவங்க எல்லாரையுமே வந்து ம் அவங்களோட நேம் லிஸ்ட்டு, அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி போலீஸ்ல வந்து குடுக்கணும். சரிங்களா? அந்த மாரி ஒரு சட்டம் இருந்துச்சு அப்டின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? யார் வேணா, எப்ப வேணா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்ப வந்து சாதாரணமா போய் பண்ணோம்னா அது வேற. இப்ப அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க, செஞ்சிருக்காங்கன்னா, நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதும் யாருக்கும் தெரியாது. சரிங்களா? அ ஸோ வந்து அந்த மாரி கொண்டு வந்தா நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்ப வந்து 14 வயசு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் வந்து 10, 9, 8 அந்த நம்பர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து ப உண்மையிலே வந்து 14 வயசுக்கு கீழ இருக்கிற பிள்ளைங்க பாதிக்கப்படுறத விட, 14 வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைங்க தான் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா வந்து 14 வயசுக்கு அப்புறம் 15 வயசுக்கு அப்புறமா தான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து அ வே
அது மாரி வந்து இப்போ ஏஜ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். பாலியல் தொல்லை, பாலியல் சம்மந்த பிரச்சனை, சரிங்களா? பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சரிங்களா? இவங்க வந்து கற்பழிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வரும். சரிங்களா? நீங்க அந்த அந்த அமைப்புக்கு சரி ஓகே. தெரியாத பிள்ளைங்கள தத்தெடுக்கிறீங்க, சரிங்க. 10, 10, 9, 8 அது ஓகே. பட் வந்து ஆ பட் வந்து 15 வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் 15 வயசுலேருந்து ஒரு 50 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? வந் அதாவது வந்து சரிங்களா? ஸோ வந்து பிள்ளைங்களும் ஆசிரியரும் வந்து மாணவர்கள வந்து கண்டிச்சு வளர்க்கணும். சரிங்களா? அந்த மாரி வளர்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து பிள்ளைங்க வந்து பின்னாட்கள்ல வந்து நெனச்சு பார்ப்பாங்க. சரிங்களா? நீங்க அதாவது வந்து உளியிலே கல்ல அதாவது வந்து ஒரு உளி சரிங்களா? சுத்தியல் சரிங்களா? கல் இருக்குது அப்படின்னா சரிங்களா? ம். "ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும்" அப்படின்னு ஒரு லைன் வரும். ஒவ்வொரு பூக்களுமே பாட்டுல வந்து "வலி தாங்கும் உள்ளம் தானே சுகம் காணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். சரிங்களா? அதே மாரி இப்போ வந்து அந்த சுத்தியல் ஒளி சுத்தியல வச்சு அந்த ஒரு கல் இருக்கும். சிலை செய்றதுக்கு வந்து ஒரு கல்லு சரிங்களா? அது வந்து அந்த சிலை செய்றதுக்கு வந்து ஒரு கல் இருக்கு. அந்த சிலை வந்து அத வந் அதாவது ஒரு கல்லு தான் இருக்குது. அத வந்து சிலையா நம்ம அழகா உருவாக்கணும் அப்படின்னா, அத வந்து வடிவமைக்கிறதுக்கு உளி சுத்தியெல்லாம் வச்சு நல்லா தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி சரிங்களா? அது மாரி எப்படி தட்டுறாங்களோ, அந்த நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள கண்டிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கல்லுல உளிய 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 சுத்தியலும் எடுத்து நல்லா தட்டுற மாரி சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து நீங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா வளர்க்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்தீங்கன்னா மட்டும் தான் அந்த பிள்ளை வந்து நல்ல பிள்ளையா வரும். அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். சரிங்களா? ஸோ வந்து பேரண்ட்ஸ் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு வந்து தயவு செஞ்சு செல்லம் குடுக்காதீங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காங்க. சரிங்களா? அவங்க இப்ப ரொம்ப வந்து என்ன சொல்றது? அவங்களோட பேர் சொல்ல விரும்பல. ம் இந்த மாரி வந்து கேர்ள்ஸ் விஷயத்துல நெறையா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து அதெல்லாம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து அந்த மாரி ரொம்ப செல்லம் குடுத்து அவங்களே சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா வந்து நான் சாப்பிடலன்னா, கொண்டு வந்து குடுத்து ஊட்டி விட்டு தான் சாப்பிடுவாங்க. நான் எவ்வளோ தூக்கத்துல இருந்தாலும் எங்க அம்மா வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு செஞ்சு விட்டு தான் தூங்க வைப்பாங்க. அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துல பார்க்குற மாரி அவங்க வந்து மத்த விஷயத்துலயும் வந்து பிள்ளைங்கள வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா, அவங்களால சமுதாயத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்களுக்கும் பிரச்சனை இல்ல, சமுதாயத்துக்கும் பிரச்சனை இல்ல. ஸோ, ஆம் ஹம்ப்லி ஐ ஹம்ப்லி ஆஸ்க் யூ பேரண்ட்ஸ் humbly I humbly ask parents to do not give over love to your children சரிங்களா? ஆர் ஓவர் கேர் ஆஃப் யர் சில்ட்ரன் சரிங்களா? அதாவது வந்து குழந்தைங்க மேல வந்து ரொம்ப பாசம் பாசம் வச்சுருங்க சரிங்களா? ஆனா வந்து அது வந்து அவங்கள வந்து ஒரு கெட்ட பிள்ளையா மாத்திறக்கூடாது. நம்மளுக்கு தான் எல்லா வசதியுமே இருக்குது. அப்புறம் என்ன கவலை நம்மளுக்கு? அ என்ன தப்பு பண்ணாலும் வந்து காச குடுத்து சரி பண்ணி வெளிய வந்துரலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? ஸோ வந்து இப்படியே இருந்தாங்கன்னா, அடுத்தடுத்து வர பிள்ளைங்க, அடுத்தடுத்து வர தலைமுறை, அடுத்தடுத்து வர அடுத்தடுத்து வளர்ற பிள்ளைங்க எல்லாமே வந்து இத பார்த்து தான் பழகுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைங்க அவங்கவங்களோட வேலைய அவங்கவங்கள செய்ய விடுங்க. ஒரு விவரம் தெரிஞ்சிருச்சா, ஒரு 10 வயசு ஆயிருச்சா, சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்க பழக்கிடணும். இது மாரி இந்த வேலையெல்லாம் செய்யி, இது இத்தன நாள் இத்தன மணிக்கு எந்திரிச்சு படி, அது மாரி வந்து அவங்களுக்குன்னு நீங்க வந்து சொல்லிக் குடுத்துறணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப செல்லம் குடுக்காதீங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நான் இத எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எப்பவுமே வந்து என்னுடைய பர்சனல் வந்து டக்குனு வந்து உடைச்சிருவேன். சரிங்களா? இன்னைக்கு வந்து என்னால அப்படி வந்து உடைக்க முடியல. சரிங்களா? ஸோ வந்து தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு செல்லம் குடுக்காதீங்க அவ்வளோதான். சரிங்களா? பிள்ளைங்களுக்கு செல்லம் குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து கெட்டு போயிருவாங்க. அப்புறம் வந்து வருத்தப்பட வேண்டியது பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களா தான் இருக்கும். அதனால வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செல்லம் குடுக்காதீங்க. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க வந்து பார்க்க விடுங்க. அவங்கவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க வேலை செய்றது நல்லா இல்லைன்னாலுமே, அவங்கள வந்து திட்டாம
நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செய், இப்படி செஞ்சுருக்கணும், அப்படி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது பேரண்ட்ஸ்க்காண்டி டெடிகேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதாவது வந்து ஒரு படித்தவங்களுக்கு வந்து ஒரு சமுதாயம் வந்து சீரழிய போகுது அப்படின்ற ஒரு நிலமையில வந்து படித்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சீர்திருத்த தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் சரிங்களா, எழுத்தாளராக இருந்தாலும் சரி, படிக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு சமுதாயம் வந்து சீர்கெட்டு போகுது, அதுக்கான அறிகுறிகள் தெரியுது அப்படின்னா, அந்த படித்தவங்களாம் என்ன செய்வாங்க, அதை வந்து சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்னதும் அதே மாதிரி தான். நான் வந்து கொஞ்சம் சீர்திருத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செல்லம் கொடுக்காதீங்க. ஒரு அளவோட எதையுமே வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.